ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேரேஜுக்கான பயோ டேட்டாவை எப்படி பார்த்தீங்கன்னா மொபைல்லே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல ரெடி பண்ணுறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கான்டாக்ட் ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைல் கேலரியை ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். பயோடேட்டா தமிழில் வேணாலும் நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம், அல்லது இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் இங்கிலீஷில் கூட டைப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி ஏதோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் எந்த டைமில் பிறந்தீங்களோ அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு படிப்பு இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாஸ்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் நீங்கள் இப்போ கரண்ட்லி என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், அல்லது விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயரம் எவ்வளோ இருக்குமோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸை பார்த்தீங்கன்னா இந்த முகவரின்ற பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் திருமணமாக அல்லது மறுமணமான்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தலைப்பு 1, தலைப்பு 2, தலைப்பு 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் பயோடேட்டாவில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தலைப்பு 1, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாரியம்மன் துணை உங்களுடைய குலதெய்வம் நேம் ஃபஸ்ட்டில் மென்ஷன் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தலைப்பு 1ல் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பிக்கில் வந்துடும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ நேமோ எது வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தலைப்பு 2, 3 நீங்கள் வேணும்னா என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லாத விட்டுறலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிறந்த ஊருன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஊரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமா இந்த ஆப்ஷனை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறம், எடை இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் என்ட்ரு உங்களுடைய பயோடேட்டாவில் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லாத விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலம், கோத்திரம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அந்த டீட்டெயிலை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தந்தை பெயர், தாயார் பெயர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உடன் பிறந்த ஒரு டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திரம், எத்தனாம் பாதம் அண்ட் ராசி, லக்கணம்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு தோஷம் எதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தசை இருப்பு எதாவது இருந்துச்சுன்னா, அதாவது சனி தோஷம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எவ்வளோ வருஷம், எவ்வளோ மாதம், எவ்வளோ தேதி இருக்குன்ற டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருந்தும் நட்சத்திரம் ஏதாவது உங்களுக்கு மென்ஷன் பண்ண நினச்சிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தையும் ரமாம்ச கட்டத்தையும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃபில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயோடேட்டா நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ